வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கால நடக்க போற T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்துல தான் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த அணியில ரோஹித் சர்மா கேப்டனாவும் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாவும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இன்ஜுரினால 51 உலகக்கோப்பை தொடர்ல இருந்து விலகின ஹார்திக் பாண்டியா அதுக்கப்புறமா நேரடியா IPL தொடர்ல தான் களமிறங்கினாரு. இப்ப இந்த நிலையில ஹார்திக் பாண்டியாவை ஏன் வைஸ் கேப்டனா நியமிச்சீங்கன்னு கேட்ட கேள்விக்கு இந்திய அணியோட தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வைஸ் கேப்டன் பதவியை பத்தி நாங்க எதுவுமே விவாதம் செய்யல. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த IPL தொடர்ல எல்லா போட்டிகளிலுமே விளையாடிருக்காரு. T20 உலகக்கோப்பை தொடர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு. சோ ஹார்திக் பாண்டியா ஃபிட்டா இருக்கிற வரைக்கும் அவர் செய்யற வேலையை செய்யறதுக்கு மாற்று வீரர் நம்ம கிட்ட இல்ல. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் நீண்ட நாட்கள் கழிச்சு திரும்பி இருக்காரு. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் போலிங் உட்பட அவருடைய ஆட்டத்துல அவர் நிறைய வேலையை செய்வார்னு நாங்க நம்புறோம். சோ நாங்க விரும்பினா இந்த உலகக்கோப்பை தொடர்ல சிவம் துபேவும் ஹார்திக் பாண்டியாவும் போலிங்கும் போடுவாங்கன்னு நாங்க நம்புறோம். சோ ஹார்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டரா இந்தியன் டீமுக்கு எது தேவையோ அதை செய்வார்னு அஜித் அகர்கர் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அஜித் அகர்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மீடியம் பேஸ் போலிங் போடுற ஆல்ரவுண்டர் பிரிவுல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஹார்திக் பாண்டியாவுக்கு நிகரா இந்திய அணியில வேற யாருமே இல்லன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ மாற்று வீரர் இல்லாததனாலையும் மும்பை இந்தியன்ஸ் அணியில அவர் போலிங் போறதுனாலையும் தான் அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி வழங்கப்பட்டதா அஜித் அகர்கர் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ மக்களே, இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.